ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது, ஏதாவது ஒரு போராட்டத்தில் இருக்கும் பொழுது, ஏதோ ஒரு தேவைகளோடு இருக்கும் பொழுது, வியாதியோடு இருக்கும் பொழுது, பல்வேறுபட்ட நெருக்கத்தோடு இருக்கும் பொழுது வாயில பாட்டு வராது. அதனாலதான் நம்ம சொல்றோம், சந்தோஷமான சங்கீதம் பாடணும். துன்பம் இருந்தால் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரத்தை சொல்லணும். ஒருவன் என்னது சந்தோஷமா இருந்தால் சங்கீதம் பாடக்கணும். அப்ப அந்த சங்கீதம் பாடுகிற அளவுக்கு இவருடைய வாழ்க்கை இல்லாதபடினாலே, இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழலிலே சிறையிருப்பிலே இருக்கிறபடினாலே அதை நான் திருப்புவேன் என்று கர்த்தர் சொன்ன பொழுது பாருங்கள், கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்பு போல நிலைப்படும். 19ஆம் வசனம், அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும். இதுதான் இந்த மாசத்துடைய வாக்கு தத்தம். உங்கள் எல்லைகளிலே, நீங்கள் வசிக்கிற இடங்களிலே, நீங்கள் போகிற வருகிற இடங்களிலே ஸ்தோத்திரம் உண்டாகும்படியாக, உங்கள் நாவிலே எப்பொழுதும் துதி உண்டாகும்படியாக, உங்கள் நாவிலே எப்பொழுதும் நன்றி செலுத்தக்கூடிய இந்த கிருபையை இந்த மாதத்தில் கர்த்தர் கட்டளையிட போகிறார். இடைவிடாமல் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஸ்தோத்திரத்திலே ஜெபத்திலே விழித்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் பெரிய அற்புதங்களை செய்யக்கூடியவராக அவர் இருக்கிறார்.